அனைவருக்கும் வணக்கம். ஆ நான் என்னோட பேர் சுகந்தி. திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் நானு. நான் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த கம்யூனிட்டிக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, என்னோட ஒர்க் பண்ற டீச்சர் ஒருத்தவங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது வரும்போது நெறையவே ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க் ப்ரெஷர் இருந்துச்சு. ஃபேமிலில நெறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. இது எல்லாமே இருந்துச்சு. பட் இதுலலாம் எனக்கு அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது மாரி உள்ளவங்க தான். ஏன்னா ஒரு 2, 3 மந்த்ஸ் முன்னாடியே அவங்க இது மாரி சொன்னாங்க. பட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். பட் அந்த மார்னிங் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அதுல ரொம்ப சிங்க் ஆச்சு. அப்படி இருக்கும்போது சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு, என்னோட ஃப்ரெண்டுட்ட கேட்டுட்டு நான் ஜாயின் பண்ணேன். பண்ணும்போது அதுக்கப்புறமா ஒரு ஒரு 2, 3 மந்த்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சுச்சு. அதுல நான் இந்த கம்யூனிட்டில பண்ண ஹூப்பாப்பனம் பிரேயர் வழியா எனக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் எங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ் நெறைய இருந்துச்சு. சரின்னு அதுல ஏதோ ஒண்ணு எடுத்து அதுக்கு நம்ம ப்ரே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு பார்த்தேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஃபேமிலில எங்க கொழுந்தனார் எங்க கூட பேசுறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். அது அவ்ளோ பெரிய இஷ்யூ கூட கிடையாது. பட் அது வேற ஒருத்தவங்களோட இஷ்யூ இருந்ததுனால எங்ககிட்டயுமே அவங்க பேசாம இருந்தாங்க. யார்கிட்டயுமே அவங்களுக்கு கனெக்டிவிட்டியே கிடையாது. ஐயோ! அவரு யுஎஸ்ல இருக்காரு. பேசுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எங்க வீட்டுக்காரர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாலோ, இல்ல ஒரு கெட்ட விஷயம்னாலோ ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். மத்தபடி எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே கிடையாது. பட் எனக்கு தோணும்போது இத நான் இத ட்ரையலா தான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா எனக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த விஷயத்துல. மத்தபடி ஒண்ணும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. சோ இது சரியாகணும். இந்த ரிலேஷன்ஷிப் சரியாகணும் அப்படின்னு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அதுக்காக நான் இத வச்சு ஹூப்பனோபுரம் பிரேயர் பண்ணேன். அந்த பிரேயர் பண்ணும்போது ஒரு கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் பண்ணவே இல்லாத ஒருத்தவங்க, எங்களோட ரிலேஷன்ஷிப்பே சரியா மெயின்டெயின் பண்ணாத ஒருத்தவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு எங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி, கால் பண்ணி, "நான் இந்த இயர் ஊருக்கு வரலான்னு இருக்கேன்" அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு ஊருக்கு போய் 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏதாவது ரொம்பவே கம்மியா தான் பேசுவாங்க. வரேன்னு சொன்னாங்க. எங்களால உண்மையிலேயே நம்ப முடியல. இதுக்காக வராங்கன்னும் தெரியல. ஏன்னா அவங்க ஒரு ஃபங்ஷன் எதுவுமே கிடையாது அப்போ. அப்படி இருக்கும்போது அவங்க வரேன்னு சொன்னாங்க. வரும்போது சரி ஓகே அப்படின்னு சொன்னா, ஒரு 10 டேஸ் வந்திருந்தாங்க. ரொம்பவே உண்மையிலேயே ஹேப்பியா இருந்தாங்க. எங்களுக்கு எங்க ஃபேமிலில ரொம்ப எதிர்பார்த்த தருணம்னு வச்சுக்கோங்களேன் அது. ஏன்னா, நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி. 4 பேர் இருக்கிற வீட்ல 3 பேர் மட்டும் ஹேப்பியா இருக்கோம். ஒருத்தர் அங்க கூட இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் எங்க எல்லாருக்குமே இருந்துச்சுன்னு, அவரு தான் எங்க வீட்டுக்காக எல்லாமே செஞ்சவரு. அப்படி இருக்கும்போது அவர எங்க வீட்ல எல்லாருமே மிஸ் பண்ணாங்க. அதனால நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அவரு திடீர்னு வந்தது. ஒரு 10 டேஸ் தங்கியிருந்தது. தங்கியிருந்து என்னோட வீட்டுக்காரர், அவங்க அக்கா, தங்கச்சி எல்லாரோடையும் அவரு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அந்த 10 டேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப 1 இயர் ஆயிடுச்சு. அந்த 1 இயர் இன்னமும் கன்டின்யூ ஆகுது. இப்போ என்ன பண்றாரு, இயர்லி இந்த இந்த 1 இயர்ல யாருக்கு பர்த்டே, அனிவர்சரி எது இருந்தாலும் கரெக்ட்டா ஃபோன் பண்ணி பேசுறாரு. எல்லாமே மெயின்டெயின் பண்றாரு. இந்த அடுத்தது இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்ல என் நாத்தனார் பொண்ணு ஃபங்ஷன் வரப்போது. அதுக்கு வரேன்னு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அ சோ இந்த அளவுக்கு ஒரு ஹேப்பினஸ். ஏன்னா, இந்த விஷயம் திடீர்னு ஏன் நடந்துச்சு அப்படின்னோ, இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு நான் நம்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இது நடக்கல. 10, 12 வருஷமா நெறைய இடத்துக்கு போறோம். நெறைய பிரேயர்ஸ் லைஃப் சம்பந்தமா வைக்கிறோம். வீட்ல எல்லாருமே அதெல்லாம் வச்சாங்க. பட் அப்பலாம் நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடக்குதுங்கும்போது, அப்ப யுனிவர்ஸ்ங்கிறது உண்மதானோ? நம்மளோட பிரேயர் யுனிவர்ஸ் கிட்ட சொல்றது நடக்குமோ? அப்படிங்கிற ஏன்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாரி நம்ம கம்யூனிட்டில பண்ண விஷயங்கள் எனக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட எனக்கு டச்சே கிடையாது. அப்படி இருக்கும்போது, அப்ப இந்த மாரி விஷயங்கள் இது மாரி ஒரு சிம்பிளா ஒரு பிரேயர்னாலயும், நம்ம நம்பிக்கையினாலயும் இத கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. சோ ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் டூ த கம்யூனிட்டி அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த விஷயம் புடிச்சதுனால நான் இந்த கம்யூனிட்டில சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ இன்னமும் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கேன். இப்போ இதுல நான் ஹோஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சோ அது எதனாலன்னா, எனக்கு இந்த கம்யூனிட்டில இருக்கிறது ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிறனால, நான் அதுல வாலண்டியரா நான் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அ இந்த விஷயம் உண்மையிலேயே எங்க இதுல மேஜிக்கா நடந்த விஷயம் தான். எங்க வீட்ல நடந்த ஒரு மேஜிக்கலான விஷயம் அப்படிங்கிறனால, இத நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அ 2 இயர்ஸ் பேக் நாங்க வீடு கட்ட ஆரம்பிச்சோம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, கட்டப் போறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, எங்க வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அதாவது வீடு கட்டப் போறோம். இதுக்கப்புறம் எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கும்போதே, நெறைய சண்டை போட்டேன். நெறைய கத்துனேன். என்னால அந்த ஸ்ட்ரெஸ் எதையுமே என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. அப்படிதான் இருந்தேன் ஆக்சுவலா. ஆனா இப்ப வீடு கட்டிட்டோம். யூசுவலாவே வீடு கட்டினா எல்லாருக்குமே கடன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2, 3 இயர்ஸ் ஃபேமிலிய ரன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாமே இருக்கு. இப்பவும் இருக்கு. அந்த பிரச்சனைகள் தீரலங்கிறதுனா, ஆனா என்னால அது எல்லாத்தையும் ஹேப்பியா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு தைரியத்த
இந்த கம்யூனிட்டி கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்னால. ஏன்னா என்ன அந்த 3 months பார்த்திருந்தாங்கன்னா எங்க வீட்ல தெரியும் எல்லாருக்குமே. அந்த 3 months பார்த்தவங்க வந்து என்ன பார்த்தாங்கன்னா, இந்த வீடு கட்டுறதுமா என்னோட ஸ்டேஜ் வந்து ரொம்பவே நான் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்க்கு போயிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த கம்யூனிட்டிக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனதுனாலயோ, இல்ல அதுல வந்து நான் வந்து இந்த அளவுக்கு அதெல்லாம் நான் பாசிட்டிவ்லாம் எடுத்துட்டு இந்த பிராக்டிசஸ்லாம் நெறைய செஞ்சதுனால, அந்த இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சுச்சு. அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறத ஓவர் கம் பண்ணியும், இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இதெல்லாமே நெறைய இருக்குதான். ஆனா இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து குடுத்ததுமே வந்து நம்ம கம்யூனிட்டி தான் அப்படின்னு சொல்ல முடியும் சார். அது வந்து நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லா சொல்லுவேன். அ தேங்க்ஸ் டு கோமதி மேடம் இத இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்காக. தேங்க்ஸ் டு நாதன் சார். என்ன இது பண்ணிட்டு இந்த வாலண்டியரா நான் ஜாயின் பண்ணும்போது, எனக்கு இதுல ஹோப் குடுத்து நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் டு சசி சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ வெரி மச். எனக்கு பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் நான் சொல்றேன் சார். தேங்க் யூ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி.